வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே கும்பராசியில் பிறந்தவர்கள் சாதாரண வாழ்வுக்கு அல்ல, அவர்கள் ஒரு புதுமையின் பிரதிபலிப்பு, ஒரு விதியின் புரட்சிகர வடிவம். அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளால் உலகத்தை மாற்றக்கூடியவர்கள். அவர்களுடைய அதிபதி சனி. ஆனால் அந்த சனி இவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை, தியான சக்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சிந்தனையில் அமைதியாக இருந்தாலும் உள்ளம் ஒரு விண்வெளி போல ஆழமானது. அவர்கள் பிறந்தது அறிவின் ஒளியை பரப்புவதற்காக. மேலும் கும்பம் ராசிக்காரர்களின் மனம் ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை யோசிக்கும். அவர்கள் நுட்பமான சிந்தனையாளர்கள், புதுமை சிந்தனையின் படைப்பாளிகள். அவர்கள் மனதின் காற்று வேகம் மிக அதிகம். அதனால் அவர்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நின்றுவிட மாட்டார்கள். ஏனென்றால் கும்பம் ராசிக்காரர்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படுவது கடினம். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று மற்றவர்களுக்கு எப்போதும் புதிராகவே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எதிர்காலத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் இன்றைய மனிதர்கள் அல்ல, நாளைய உலகத்தின் முன் நின்ற ஆன்மாக்கள். அவர்கள் தங்களின் சிந்தனைகளால் புதிய பாதை உருவாக்குவார்கள். புதுமை, அறிவியல், தொழில்நுட்பம், சமூக மாற்றம் இவையெல்லாம் இவர்களுடைய பரப்புகள். அவர்களுக்கு அசாத்தியம் என்ற வார்த்தை இல்லை. அவர்கள் சொல்வார்கள், நான் நினைத்தால் நடக்கும். அவர்களுடைய மனம் பிரபஞ்சத்தின் அலைகளோடு இணைந்திருக்கிறது. அதனால் திடீரென்று அவர்களுக்கு தீர்வுகள் தோன்றும், தெய்வீகமான யோசனைகள் மின்னும். குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் கை வேலைகளால் அல்ல, மனவேளையால் பணம் சம்பாதிப்பவர்கள். அவர்கள் புதுமையை உருவாக்கும் மனிதர்கள். அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் ஆராய்ச்சி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சமூக ஊடகம், மீடியா, யூடியூப், எழுத்து, கலை, சினிமா, ஆலோசனை, உளவியல், திட்டமிடல், அரசியல், கல்வி, புதிய கண்டுபிடிப்பு, ஸ்டார்ட் அப், ஆன்லைன் தொழில். அவர்கள் பணத்தை அடைவதற்கு காலம் எடுக்கலாம், ஆனால் ஒருமுறை வெற்றியடைந்தால் அவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. அவர்களின் பணம் அறிவின் வேரிலிருந்து வளர்கிறது. சனி நன்றாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய பதவி, நிலையான செல்வம், வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் அரசாங்கம் சார்ந்த பாக்கியம் வரும். கும்பராசிக்காரர்கள் காதலிக்கும் போது மனம் முழுவதும் கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு காதல் என்பது சுதந்திரமான பாசம், கட்டுப்பாட்டில் அடங்கும் உறவு அல்ல. அவர்கள் தங்கள் துணையை நண்பராக நினைப்பார்கள். அவர்களுக்கு ஒரே சமயம் ரொமான்ஸ், தத்துவம், நகைச்சுவை அனைத்தும் கலந்த காதல் வாழ்க்கை இருக்கும். அவர்களுடைய பாசம் மென்மையானது, ஆனால் ஆழமானது. அவர்கள் உண்மையாக நேசிக்கும் போது அந்த நபரின் மனம் மாறிவிடும். அவர்கள் காதலின் மூலமே ஆவியை மாற்றக்கூடியவர்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தை பற்றி பேசாமல் அதை உள்ளத்தில் தாங்குவார்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தை வெளியில் காட்ட மாட்டார்கள், ஆனால் அவர்களுக்காகவே எந்த தியாகமும் செய்வார்கள். அவர்கள் பெற்றோர் பாசம் கொண்டவர்கள், சகோதரர்கள் மீது கருணை கொண்டவர்கள், குழந்தைகளுக்கு பெரிய கனவுகள் காண்பார்கள். அவர்களுக்கு மன அமைதி கொடுக்கும் வீடு முக்கியம். அவர்கள் வீட்டை அன்பின் ஆலயமாக மாற்றுவார்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் பணயோகம் திடீர் அதிர்ஷ்டம் போல இயங்கும். ஒரு நாளில் பெரிய யோசனை பிறக்கும். அந்த யோசனையவே அவர்களின் செல்வத்தின் அடித்தளம் ஆகிவிடும். அவர்களின் பணம் பிரபலமாகும் திறன் மூலமாக வரும், அதாவது தங்களின் பெயர், திறமை, யோசனை, நுண்ணறிவு மூலமாக. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், கருப்பு, வெள்ளி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 11, 22. அதிர்ஷ்ட நாட்கள் சனிக்கிழமை, புதன்கிழமை. அவர்களுக்கான ரத்தினம் நீலமணி, நீல ரத்தினம், சனியின் கருணை பெற. அடுத்ததாக ஆன்மீகம் என்று தெய்வ பாக்கியம். கும்பராசிக்காரர்கள் தெய்வத்தை வெளியில் காண மாட்டார்கள். அவர்கள் தெய்வத்தை தங்கள் உள்ளத்தில் காண்பார்கள். அவர்களின் ஆன்மீகம் அறிவின் வழியாக மலரும். அவர்கள் தியானத்தில், தத்துவத்தில், யோகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்களுக்கு பொருத்தமான தெய்வங்கள் சனீஸ்வரர், நேர்மை, பொறுமை, தன்னம்பிக்கை தருபவர். சிவபெருமான், சிந்தனையின் சாந்தி, அறிவின் வெளிச்சம் தருபவர். ஐயப்பன், மன உறுதி, ஆன்ம சக்தி வழங்குபவர். அவர்கள் ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சனாசராய நமக என்ற மந்திரத்தை ஜபித்தால் மனம் அமைதியாகும், அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும். கும்பராசிக்காரர்கள் ராஜயோகத்தை திடீரென்று அடைவார்கள். அவர்கள் எதையும் சாதாரணமாக செய்ய மாட்டார்கள், சாதாரண அசாதாரணமாக மாற்றுவார்கள். அவர்களுக்கு குரு சனி இணைவு அல்லது பார்வை இருந்தால் குரு சனி ராஜயோகம். அது அவர்களை சமூக தலைவராக, அறிவாளராக அல்லது புகழ்பெற்ற நபராக உயர்த்தும். சூரியன் நன்றாக இருந்தால் அரசாங்கம், பதவி, அதிகாரம் கிடைக்கும். புதன் வலிமையாக இருந்தால் பேச்சுத்திறன், புத்திசாலித்தனம் மற்றும் வணிக அதிர்ஷ்டம் அதிகரிக்கும்.
கும்பராசிக்காரர்கள் ஒரே கோட்பாடு வைத்திருப்பார்கள். நான் யாரையும் பின்தொடர மாட்டேன், நான் புதிய பாதை உருவாக்குவேன். அவர்களின் வாழ்க்கை சுயநம்பிக்கையாக எழும். அவர்கள் பிறரை நம்பி வாழ மாட்டார்கள். தங்கள் மனம், அறிவு மற்றும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உயர்வார்கள். அவர்களுடைய குணம் ஒரு வானிலை போல் மாறும், ஆனால் ஒவ்வொரு மாறுதலும் புதிய யுக்தியை, சக்தியை உருவாக்கும். அவர்களின் மனம் வானம் போல விசாலம், சிந்தனை நட்சத்திரம் போல ஒளிரும். மேலும் கும்பராசிக்காரர்களின் அதிபதி சனி என்பதால் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் நேரம் எடுத்தாலும் நிச்சயம் வெற்றி என்ற விதியில்தான் இயங்கும். சனி தம் ராசியிலேயே பூரண பலத்துடன் இருக்கும். இதனால் நீண்ட கால முயற்சிகளுக்கு வெற்றி, தொழில் நிலை உயர்வு, சமூக மரியாதை, தன்னம்பிக்கை மற்றும் கட்டுப்பாடு. சனி ஒரு ஆசிரியர் போல இவர்களுக்கு வாழ்க்கை பாடம் கற்பிப்பார், ஆனால் அதற்கு பிறகு வெற்றியை தாமே வழங்குவார். இந்த சனியின் கருணை ராஜயோகம் உருவாக்கும். மேலும் குரு பலனளிக்கும் திசையில் நடக்கும் அந்த காலகட்டத்தில் கல்வி, தொழில், வணிகம், கலை ஆகிய துறைகளில் அசாதாரண வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்பு, புதிய முதலீடு, வீடு வாங்கும் பாக்கியம், மன அமைதி, ஆன்மீக வளர்ச்சி, தெய்வ அனுபவம். குருவின் பார்வை சனி மீது விழும்போது அது தர்மகர்த்த பாதிபதி யோகம் உருவாக்கும். இது மனநிறைவும் பொருளாதார செழிப்பும் தரும். அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் 3 மகிழ்ச்சிகளை அடைவார்கள்: அதிகாரம், செல்வம், மதிப்பு. கும்பராசிக்காரர்கள் தொழிலில் புதிய பாதை போக விரும்புவார்கள். அவர்களுக்கு சுய தொழிலே சிறந்தது. குரு சனி இணைந்திருக்கும் காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம், மீடியா, மார்க்கெட்டிங், ஆன்லைன் தொழில், கல்வித்துறைகளில் பெரும் வளர்ச்சி, அரசு சார்ந்த வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், தங்கள் பெயரில் நிறுவனம் தொடங்கும் சந்தர்ப்பம், டிஜிட்டல் உலகில் புகழ் பெறும் வாய்ப்பு. அவர்கள் மனதில் தோன்றும் ஒரு யோசனை சில வருடங்களில் அவர்களையே கோடீஸ்வரராக மாற்றும். அவர்களின் அதிர்ஷ்டம் தொழிலின் புதுமையில் மறைந்திருக்கிறது. அடுத்ததாக அவர்கள் சம்பாதிப்பது மட்டுமல்ல, பணம் அவர்களிடம் தங்கி வளர்கிறது. அவர்களுடைய சேமிப்பு ஒரு மெல்லிய மரம் போல மெதுவாக ஆனால் உறுதியாக வேரூன்றும். அடுத்ததாக காதல் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம். அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த உறவு திருமண பாக்கியமாக மாறும். திருமணமானவர்களுக்கு மனநிலை புரிதல், குடும்ப அமைதி, குழந்தை பாக்கியம், வீடு பாக்கியம் இவை சேரும். அவர்கள் குடும்பத்தை தங்கள் வாழ்க்கையின் மையமாக காண்பார்கள். அவர்களின் அன்பு மென்மையாக ஆனால் நிலையானது. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் மிகப்பெரிய ராஜயோகம் உருவாகும். அந்த யோகம் சனி குரு பார்வை அல்லது இணைவு மூலமாக. சூரியன் நல்ல நிலையில் இருந்தால் அதிகார யோகம், புதன் வலிமையாக இருந்தால் அறிவு ராஜயோகம், சுக்கிரன் வலிமையாக இருந்தால் புகழ் ராஜயோகம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரே நேரத்தில் பெயரும் பணமும் புகழும் சேரும் அடைவார்கள். அந்த தெய்வத்தால் முன்கூட்டியே எழுதப்பட்ட யோகம். அவர்கள் அதற்கு தயாராகவே பிறந்தவர்கள். கும்ப ராசிக்காரர்களின் ஆன்மீக பயணம் மிக வலிமையடையும். அவர்களுக்கு தியானம், யோகா, மந்திர ஜபம், நம்பிக்கை ஆகியவை மன அமைதி தரும். சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் ஆலயம் சென்று எண்ணெய் தீபம் ஏற்றுதல். ஓம் சனேஸ்வராய நமக தினமும் 108 முறை. பௌர்ணமி நாளில் சிவாலயத்தில் பாலாபிஷேகம். நீல நிறம் ஆடை அணிதல் சனி கிரகத்தின் சக்தி பெற. இதனால் தடை நீங்கும், அதிர்ஷ்டம் ஓடும். அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் உலகத்தை புரிந்து கொள்ள பிறந்தவர்கள் அல்ல, உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள். அவர்களின் சிந்தனை ஒரு நாளில் மனித சமூகம் பின்பற்றும் தத்துவமாக மாறும். அவர்கள் யாரின் நிழலிலும் நிற்பவர்கள் அல்ல, அவர்கள் தங்களுக்கே ஒளி ஏற்படுத்துபவர்கள். அறிவுதான் அவர்களின் ஆயுதம், தன்னம்பிக்கைதான் அவர்களின் கவசம், தெய்வம்தான் அவர்களின் வழிகாட்டி. அவர்களின் வாழ்க்கை மந்திரம் நான் பிறந்தது சோதிக்கப்படுவதற்காக அல்ல, நான் பிறந்தது சிந்திக்கவும் வெல்லவும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ரத்தினங்கள் மிக முக்கியமானவை. ஏனென்றால் இவர்களின் அதிபதி சனி கர்ம பலத்தை தாமதமாக கொடுப்பவர். ஆனால் சரியான ரத்தினம் அணிந்தால் அந்த தாமதம் தெய்வீக வேகமாக மாறும். இது சனியின் பிரதான ரத்தினம் அணிந்தவுடன் சிந்தனை தெளிவாகும், பணம் தங்கி வளர்கிறது, எதிரிகளின் தாக்கம் குறையும், மன அமைதி பெருகும், திடீர் தொழில் வளர்ச்சி, அதிகாரம் பெருகுதல். அணியும் நாள் சனிக்கிழமை காலை 8 to 9 மணி. அணிய வேண்டிய விரல் வலது கையின் நடுவிரல். அணியும் உலோகம் வெள்ளி அல்லது பிளாட்டினம். கோமேதகம், வைடூரியம் இவை ராகு கேது தொடர்புடையவர்கள். திடீர் யோசனை மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் தரும். இதை ஆன்மீக தியானம் செய்பவர்கள் அணிந்தால் சனியின் சக்தி விரைவாக வெளிப்படும். அனைத்து ரத்தினங்களும் சுத்தமானது மற்றும் சனி மந்திரம் ஜபித்த பின் மட்டுமே அணிய வேண்டும். கும்ப ராசிக்காரர்களுக்கு பெயரின் முதல் எழுத்தே அதிர்ஷ்டத்தின் ஒளி. அவர்களுக்கு பொருத்தமான தொடக்க எழுத்துக்கள் க, கி, கு, கு, கே, கை, கோ,
கவ் இந்த எழுத்துக்களால் தொடங்கும் பெயர் அவர்களின் அதிர்ஷ்டத்தை மிகுந்த வேகத்தில் உயர்த்தும். பெயர் ஒளி சனியின் அதிர்வுடன் இணைந்தால் அவர்களின் வாழ்க்கை முழுக்க ஒளிரும். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, அவர்கள் விதியை எழுதும் மனிதர்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு புத்தகம் என்றால் அதன் ஒவ்வொரு பக்கமும் அறிவால் எழுதப்பட்டது. நேரம் என்னை சோதிக்கலாம், ஆனால் நான் அறிவால் அதை வெல்வேன். அவர்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் சனி அவர்களின் பக்கமே நிற்பார், குரு அவர்களை உயர்த்துவார், விதி அவர்களுக்கு முன் வணங்கும். அதேவாது 2026 2035 வளர்ச்சி குரு சனி யோகம் ராஜயோகம். 2036 2045 புகழ் செல்வம் தெய்வீக நிறைவு. ரத்தினம் நீலமணி. மந்திரம் ஓம் சனசராய நமக. தெய்வம் சனீஸ்வரன் என்று சிவபெருமான். தத்துவம் அறிவே ஆன்மீகம், சிந்தனையே தெய்வம். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு பணி என்பது ஒரு வழக்கமான வேலை அல்ல, அது ஒரு வெளிப்பாடு. அவர்களுக்குள் இருக்கும் அறிவின் ஒளி தொழிலில் பிரகாசமாக வெளிப்படும். அவர்கள் எதை செய்தாலும் புதுமையாக செய்வார்கள். அதனால்தான் மற்றவர்கள் அவர்களை பின் தொடர்கின்றனர். பொருத்தமான துறைகள் தகவல் தொழில்நுட்பம், அஸ்ட்ராலஜி, சைக்காலஜி, ஆராய்ச்சி துறைகள், மின்சார, எலக்ட்ரானிக், வடிவமைப்பு, சமூக மாற்றம், கல்வி, ஆன்மீக வழிகாட்டல், மீடியா, வலைத்தளம், யூடியூப், வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், விண்வெளி, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ். இந்த ராசிக்காரர்களுக்கு குரல் மற்றும் சிந்தனை இரண்டுமே சக்தி. அவர்கள் யூடியூப், மீடியா, மோட்டிவேஷனல் ஸ்பீச், கல்வி சார்ந்த உள்ளடக்கங்களில் ஈடுபட்டால் அவர்களின் பெயர் பிரபலமாகும். அவர்கள் வேலைக்காக பிறக்கவில்லை, அவர்கள் மாற்றத்திற்காக பிறந்தவர்கள். வெளிநாடு அதிர்ஷ்டம் உலகமே அவர்களின் மேடை. கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு அதிர்ஷ்டம் மிக வலிமையானது. குரு, சனி, ராகு, கேது ஆகியவற்றின் சேர்க்கை காலங்களில் அவர்கள் திடீரென்று வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். அதாவது கல்வி சார்ந்த ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு, வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை, யூடியூப், ஆன்லைன் பணி மூலம் உலகளாவிய வருமானம், தொழில் கூட்டணிகள், வெளிநாட்டிலிருந்து ஆதரவு அல்லது முதலீடு. விசேஷமாக 2030 2038 காலப்பகுதியில் இவர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை யோகம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். கும்பராசிக்காரர்கள் குரலால் மந்திரம் பேசுபவர்கள். அவர்கள் பேச்சு, சொற்களின் ஒழுங்கு, சிந்தனையின் ஆழம் எல்லாம் கவர்ச்சியானது. இதனால் இவர்களுக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட், ஸ்பீக்கர், ஆர்ஜே, யூடியூபர், ஆக்டர், ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் இவற்றில் வெற்றி உறுதி. சனி அவர்களின் அதிபதி என்பதால் முன்னேற்றம் மெதுவாக வரும். ஆனால் ஒருமுறை புகழ் வந்தால் அது என்றும் நிலைத்திருக்கும். அவர்களின் குரல் ஒரு சத்தமல்ல, அது ஒரு சக்தி. கும்பராசிக்காரர்கள் காதலில் மிகவும் சுத்தமானவர்கள். அவர்கள் உறவை உணர்ச்சியால் அல்ல, நம்பிக்கையால் கட்டுகின்றனர். அவர்களுக்கு காதலர் என்பவர் அவர்களின் மனதுடன் இணைந்த ஆன்மா. அவர்கள் எளிதில் காதலிக்க மாட்டார்கள், ஆனால் காதலித்தால் நேர்மையாக வாழ்நாள் முழுவதும் உறுதியாக நிற்பார்கள். அவர்களின் துணை ஒருவராக அமைப்பதற்கு மனதின் ஆழத்தை புரிந்து கொள்ளும் நபர் தேவை. குடும்பத்தில் இவர்களுக்கு அறிவை மதிக்கும் சூழல் கிடைத்தால் அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள். இல்லையென்றால் அவர்கள் தங்கள் உலகத்தை அமைத்து கொள்வார்கள். அந்த உலகம் அமைதியானது, ஆன்மீகமானது, சிந்தனை நிறைந்தது. ஏனென்றால் சனி இவர்களின் கிரகம் என்பதால் செல்வம் தாமதமாக வரும், ஆனால் வந்தவுடன் தங்கி வளர்கிறது. 30 வயதிற்கு பிறகு இவர்களின் வருமானம் குவியத் தொடங்கும். அவர்களின் செல்வம் புத்தியால் சம்பாதிக்கப்பட்டது, கடின உழைப்பால் உறுதியானது. அதிர்ஷ்டமான வருமான வழிகள் பங்குச்சந்தை, டிஜிட்டல் மீடியா, ஆன்லைன் ஏர்னிங்ஸ், ரியல் எஸ்டேட், கல்வி, அறிவு, மென்டார் சேவை. சனியின் கிருபை பெற்றால் கும்பராசிக்காரர் ஒரு தெய்வீக அரசர். அதற்கான சிறந்த பரிகாரங்கள்: ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெண்ணெய் தீபம் ஏற்றுதல், காகங்களுக்கு உணவு இடவும், சனி மந்திரம் ஓம் சனாசராய நமக 108 முறை ஜபம், சனீஸ்வரர் கோவிலில் கருப்பு நெல் உளுந்து தானம், ஒவ்வொரு அமாவாசையிலும் தியானம் மனதை தெளிவாக்கும். வியாழக்கிழமை குரு வழிபாடு திடீர் அதிர்ஷ்டம் பெறும். இது இவர்களின் கர்ம பலத்தை மென்மையாக்கி அதிர்ஷ்டத்தை சீராக மாற்றும். கும்பராசிக்காரர்கள் சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல, அவர்கள் மனித குலத்தை அடுத்த படிக்கேற்றும் சிந்தனை வீரர்கள். அவர்களின் உள்ளம் ஒரு பிரபஞ்சம், அதில் ஒவ்வொரு யோசனையும் ஒரு நட்சத்திரம். என் இலக்கு புகழ் அல்ல, வெளிச்சம். என் பயணம் முடிவில்லாதது, ஆனால் அதிர்ஷ்டம் நிச்சயமானது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வடிவம் மாறும். 5 ஆண்டுகள் சனி தம் 2ஆம் இடத்தில் நுழையும். அதாவது பணம், சொத்து, வாக்கு, புகழ் ஆகியவை விரிவடையும் காலம். திடீர் புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் யோசனைகள் உருவாகும். சிலர் வியாபாரம் தொடங்குவார்கள், சிலர் ஆன்லைன் உலகில் பிரபலமாவார்கள். குடும்பத்தில் சிறிய மன அழுத்தம் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை தூண்டும் சவால். குரு அவர்களின் 3ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் வலுவாகும். இதுவே விதியை வடிவமைக்கும் காலம். நீங்கள் ஆரம்பிக்கும் எந்த முயற்சியும் பின்னர் 15 வருடங்களுக்கு புகழின் அடித்தளமாக இருக்கும். இது கும்பம் ராசிக்காரர்கள் வளர்ச்சி பெறும் தங்க காலம்.
குரு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் வலம் வருவதால் கல்வி, படைப்பாற்றல், தொழில், அறிவு விரிவடையும். வணிகத்தில் புதுமை, சொத்து வாங்குதல், புதிய வீடு, வாகனம், நிலம் வாங்கும் வாய்ப்பு. யூடியூப், மீடியா, ஆராய்ச்சி துறைகளில் பணியாற்றுபவர்கள் பெரிய அளவில் முன்னேற்றம் காண்பார்கள். சிலர் வெளிநாட்டு வாழ்வு தொடங்கலாம் அல்லது குடியுரிமை பெறலாம். சனி கருணையால் இவர்களின் பணம் தங்கும், வளர்ச்சியடையும், மன அமைதி அதிகரிக்கும். இது அவர்களின் கனவுகள் நிஜமாகும் முதல் பருவம். இது கும்ப ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சத்தின் திறவுகோல் கிடைக்கும் பருவம். சனி தம் ராசியில் முழு சக்தியுடன் இருப்பார். அது இவர்களுக்கு அதிகாரம், பதவி, அரசியல் வாய்ப்பு, சொத்து, செல்வம், கல்வி, மரியாதை, ஆன்மீக விழிப்பு, தெய்வ அனுபவம், பெயர், புகழ் உலகம் முழுவதும் பரவுதல். இதுவே ராஜயோகத்தின் உச்சம். சனி உச்சமாக இருக்கும் இந்த வருடங்களில் அவர்களின் தைரியம், தத்துவம், சிந்தனை எல்லாம் தெய்வீக துல்லியத்துடன் வெளிப்படும். இதே காலகட்டத்தில் சிலர் சமூக மாற்றம் செய்யும் பணியில் ஈடுபடுவார்கள். அவர்களின் பெயர் தலைமுறைகளை தாக்கும். இது வெறும் அதிர்ஷ்டமல்ல, இது கடவுளின் திட்டம். ஏனென்றால் இந்த 5 ஆண்டுகள் இவர்களுக்கு உள்மாற்றத்தின் காலம். குரு சனி இணையும் மிக சக்தி வாய்ந்த யோகம். அது அவர்களை அறிவின் வழியாக தெய்வத்தை உணரும் நிலைக்கு அழைத்துச் செல்லும். தியானம், ஆன்மீக அனுபவங்கள், சிந்தனையில் அனுமதி, புதிய வழிகாட்டல், நூல், எழுத்து, ஆன்மீக பேச்சு. சிலர் ஆசானாக மாறுவார்கள். சிலர் தங்களின் வாழ்வால் மக்களுக்கு வெளிச்சம் தருவார்கள். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் தெய்வீக அதிர்வுடன் இருக்கும். அவர்களின் வாழ்க்கை ஒரு உதாரணமாகும். அந்த ஆண்டுகளில் கும்பம் ராசிக்காரர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் விதியை மாற்றும். அதாவது கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான ராசிகள் மிதுனம், துலாம், தனுசு, மேசம். இவை அவர்களுடைய சிந்தனை வேகம், சுயமான அழகை சமநிலையில் வைத்துக் கொள்கின்றன. துலாம் துணை உணர்ச்சி நிறைந்த சமநிலை. மிதுனம் துணை சிந்தனை பங்கு பற்றி மகிழ்ச்சி தருபவர். தனுசு துணை பயணமும் ஆன்மீகமும் இணைந்தவர். மேசம் துணை ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்தவர். கும்பம் மகரம் பொருத்தம் சில நேரங்களில் அளவான மௌன பந்தமாக மாறும். ஆனால் பரஸ்பர மரியாதை இருந்தால் நீண்ட கால நம்பிக்கையான உறவாக மலரும். கும்பம் ராசிக்காரர்களின் வீட்டில் அறிவு தெய்வம் போல விளங்கும். அவர்கள் குழந்தைகளுக்கு ஆன்மீகமும் கல்வியும் கலந்த வழிகாட்டல் கொடுப்பார்கள். குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் நிலைத்திருக்கும். அவர்களின் சொந்த வீடு பொதுவாக தாமதமாக வரும். ஆனால் அந்த வீடு வந்ததும் அந்த வீட்டிலிருந்து ஒளி பரப்பப்படும். அவர்கள் வீட்டில் தெய்வ சன்னதி போல் அமைதி இருக்கும். அவர்கள் வீட்டுக்குள் நுழையும் ஒருவர் கூட அந்த நேர்மறை ஆற்றலை உணர்வார்கள். கும்ப ராசிக்காரர்களின் குழந்தைகள் பெரும்பாலும் அறிவு மிகுந்தவர்கள், சிந்தனை ஆழம் கொண்டவர்கள். அவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல. சிலர் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள். மேலும் இந்த காலங்களில் பிறக்கும் குழந்தைகள் தெய்வீக அதிர்ஷ்டத்தை குடும்பத்திற்கு கொண்டு வருவார்கள். அவர்கள் பெற்றோரின் கர்ம பலத்தை நீக்கி குடும்பத்தில் நித்திய செல்வம் தருவார்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு வீட்டில் வடகிழக்கு திசை மிகவும் புனிதமானது. அங்கே நீர், அகல் தீபம் அல்லது தெய்வம் இருந்தால் அவர்களின் அதிர்ஷ்டம் 3 மடங்கு உயரும். வீட்டின் கதவு கிழக்கே திறந்தால் சனி கருணை பெருகும். நில அல்லது வெள்ளை நிற சுவர் மன அமைதி தரும். வடக்கு திசையில் கண்ணாடி தொழில் வளர்ச்சி தரும். வீட்டின் குரல் ஒலித்தால் சனி சக்தி மென்மையடையும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டில் தில் திண்ணை தீபம் ஏற்றினால் சனி அவர்களை வீட்டிலேயே ஆசிர்வதிப்பார். கும்பராசிக்காரர்களின் குடும்பம் வெளிப்படையாக அமைதியாக தோன்றினாலும் அதன் உள்ளே ஆழமான ஆன்மீக உணர்வு நிறைந்திருக்கும். அவர்களின் குடும்பம் வெளிச்சம் போல மற்றவர்களுக்கு வழிகாட்டும். அவர்கள் கட்டும் வீடு செங்கலால் அல்ல, சிந்தனையால். அவர்களின் குடும்ப வாழ்க்கை தெய்வீகமானது. அதில் சனி கருணை இருந்தால் அந்த துன்பமும் நீடிக்காது. காதல், ஆன்மீக பந்தம், திருமணம் தாமதமானாலும் தெய்வீகமான இணைவு, துணை, அறிவும் நம்பிக்கையும் கொண்டவர். மேலும் கும்பராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. இவர்களின் மனம் ஒரு வானொலி நிலையம் போல உலகில் நடக்கும் நிகழ்வுகளை வரவிருக்கும் மாற்றங்களையும் ஆழமாக உணரும் திறன் கொண்டது. அவர்களின் சிந்தனை ஒரு வழிகாட்டி ஒளி போல செயல்படும். பலர் இன்னும் யோசிக்காத விஷயத்தை கும்பராசிக்காரர் முன்கூட்டியே உணர்ந்து பேசிவிடுவார். இதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனிமையாக்கும் அதிசயம். இவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய சிந்தனை, புதிய வாழ்க்கை முறை, புதிய கண்டுபிடிப்பு என்பவற்றை உருவாக்குவார்கள். தொழிலில் இவர்களால் புதிய அமைப்புகள் தோன்றும். ஆன்மீகத்தில் இவர்களால் புதிய பாதைகள் பிறக்கும். சமூகத்தில் இவர்களால் புதிய மாற்றங்கள் நிகழும். காலத்தை விட முன்னோடி சிந்தனையாளர்கள் என்பதே இவர்களின் அடையாளம். கும்பராசிக்காரர்களின் வாழ்வை வழிநடத்தும் தெய்வ ஆற்றல் சிவபெருமான் மற்றும் சனி பகவான். சனி இவர்களுக்கு சோதனைகளை கொடுத்தாலும் அதற்கு பின்னர் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கிறார். இவர்கள் சோதனையின் வழியாக சக்தி பெறும் ராசி. ஒரு முறை போராடி வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் இவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. சிவபெருமானின் ஓம் நமச்சிவாய மந்திரம் இவர்களுக்கு உயிர் ஊட்டும் ஆற்றல் தரும். சனிக்கிழமை அன்று எல்லம் எண்ணெயும் இட்டு தீபம் ஏற்றினால் கர்ம பலன்கள் மாறி அதிர்ஷ்டம் பிரகாசிக்கத் தொடங்கும். ஓம் கிரீம் சனீஸ்வராய நமக இதனை தினமும் 11 முறை சொல்லினால் மன அமைதி, பாதுகாப்பு, எதிர்கால வெற்றிக்கான பாதை திறக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தமான ரத்தினங்கள் நீலமணி சனியின் சக்தியை நேராக இயக்கும் அதிசய கல். ஆனால் இது சோதித்து அணிய வேண்டும். சரியான நேரத்தில் அணிந்தால் வாழ்க்கை அதிர்ஷ்ட வெடிப்பு போல் மாறிவிடும்.
அக்வா மெரின் மன அமைதி, சிந்தனை தெளிவு, ஆன்மீக முன்னேற்றம் தரும். அமெதிஸ்ட் தெய்வத்துடன் இணைக்கும் சக்தியை அதிகரிக்கும். இவையெல்லாம் கும்பராசிக்காரர்களின் கர்மா நீக்கும் கற்கள் என்று கூட சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் இவர்களின் மனம் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே ஒரு கடல் போல் ஆழமானது. இவர்களிடம் உள்ளுணர்ச்சி, இரக்கம், தத்துவ சிந்தனை ஆகியவை பெருகி வழியும். அவர்கள் பேசும் வார்த்தைகள் சில சமயம் யாருக்கும் புரியாது போகலாம். ஏனென்றால் அவர்கள் மனித சிந்தனையின் அடுத்த தலைமுறையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கனவுகளையும் மனித குல நலனையும் ஒரே அளவில் மதிப்பார்கள். சமூக நலனுக்காக அவர்கள் போராடினால் அதில் அற்புத வெற்றியும் அவர்களை சுற்றி வரும். ஏனென்றால் இவர்கள் வாழ்க்கையின் முதல் பாதி சோதனைகளால் நிரம்பியிருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் இவர்களை வலுவான தெய்வீக மனிதர்களாக மாற்றும். இரண்டாம் பாதி அவர்களின் மகத்தான பரிமாண காலம். அந்த காலத்தில் இவர்களின் சிந்தனை, புகழ், செல்வம், ஆன்மீகம் எல்லாமே உயர்வடையும். இவர்களின் வாழ்க்கை முடிவில் தெய்வம் அவர்களுக்கு சமூக நினைவு சின்னம் அளிக்கும். அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களின் பெயர் காலம் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக இந்த ராசிக்காரர்கள் உலகத்தை மாற்றும் விதம், புதுமையான யோசனை. அவர்களுடைய ஒரு சிறிய கருத்து கூட உலகளாவிய புரட்சியை உருவாக்கும். கும்பராசியில் பிறந்தவர்கள் உலகம் கனவு காணும் நாளைய யுகத்தை இன்று உணர்ந்தவர்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மற்றவர்களை விட தனித்துவமானது. அவர்கள் தங்கள் வாழ்க்கை திறனுடன் நட்பாகவும் அறிவுபூர்வமாகவும் வாழ விரும்புகிறார்கள். இவர்களுக்கு பொருந்தக்கூடிய துணை அவர்களின் சிந்தனையும் கனவுகளையும் மதிப்பவர். அதே போலதான் கும்பராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மதிப்பு மரியாதையும் நிறைந்தது. அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக பெரிதாக போராடுவார்கள். ஆனால் அதை பற்றி பெருமையாக சொல்ல மாட்டார்கள். இவர்கள் வாழ்வில் திருமணம் பின் வாழ்க்கை எப்போதும் மேம்பட்ட திசையில் போகும். காதல் ஆழப்படும், புரிதல் பெருகும், ஒருவருக்கொருவர் ஊக்கமளிக்கும் ஜோடிகளாக மாறுவார்கள். அதனால்தான் பல கும்ப ராசிக்காரர்களுக்கு காதல் அல்லது திருமண வாழ்க்கை தாமதமாக அமையும். ஆனால் அந்த தாமதம் ஒரு தண்டனை அல்ல, அது தெய்வத்தின் திட்டம். ஏனென்றால் தெய்வம் இவர்களுக்கு மிகச்சிறந்த துணையை தேர்வு செய்ய சில காலம் எடுத்துக்கொள்கிறான். அந்த நபர் இவர்களின் வாழ்க்கையில் வந்ததும் எல்லாம் அழகாக மாறிவிடும். அன்பு, அமைதி, ஆற்றல், நம்பிக்கை எல்லாம் ஒரே நேரத்தில் பெருகும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.